ஹாய் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாம் டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணவே முடியல. கொஞ்சம் எல்லாருமே கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். எல்லாமே டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன நான் ட்ரேடர்ஸ்க்கு சொல்கிறேன்னா, உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். பேனிக் சேல் பண்ணவே பண்ணாதீங்க. அது மாதிரி பொசிஷனை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. பொசிஷனை ஒரு ட்ரேடு போட்டிங்கன்னா அதை விட்டுருங்க. மார்க்கெட் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு தான் ட்ரேடு போட்டிருப்பீங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பேனிக் சேல் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி ட்ரேடர்ஸ்க்கு நான் கொடுக்குற அட்வைஸ் தான். இன்றைக்கி மார்க்கெட் வந்து கொஞ்சம் எல்லாமே டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அப் ட்ரெண்டுக்கு வரும். வெயிட் பண்ணுங்கள். ஓவர் ட்ரேடு எடுக்காதீங்க. ஒரு 2 ட்ரேடு அல்லது 3 ட்ரேடு மட்டும் போடுங்க. ரொம்ப ட்ரேடு எடுக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. எப்போ வேணால் அன் ட்ரெண்டுக்கு வரும், அப் ட்ரெண்டுக்கு வரும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் நேற்று வீடியோ போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. வீடியோ நம்ம அனலைஸ் பண்ண மாதிரியே கரெக்டாக வேல்யூஸு நம்ம அனலைஸ் பண்ணது இங்கே. ஆனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆனது இது வரைக்கும் அப் ட்ரெண்டு போய்ட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. யாராலுமே கரெக்டான வேல்யூஸை சொல்ல முடியாது. ஒரு அசம்ப்ஷனில் தான் சொல்ல முடியும். பட் நான் அனலைஸ் பண்ண விதத்தில் கரெக்டாக ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போயிட்டு அப்வர்டு போயிருக்கு. நான் சொன்ன மாதிரி அப்வர்டு போச்சு. கடைசியில் நான் லாஸ்ட்டு சொன்னேன் டவுன் ட்ரெண்ட் வரும்ன்ட்டு. அதேமாதிரியே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு 0.10007 வரைக்கும் வந்திருக்கு. நான் எய்ம் பண்ணது இது வரைக்கும் தான் எய்ம் பண்ணேன் டவுன் ட்ரெண்டுக்கு வரும்ன்ட்டு. பட் ஆனால் மார்க்கெட் வந்து நல்லாவே டவுன் ட்ரெண்டுக்கு இது வரைக்கும் வந்திருக்கு டவுன் ட்ரெண்டு. ஸோ நம்ம அசம்ப்ஷன் கரெக்டு. அதனால் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆனால் நிறையா பேர் நம்பிக்கை வந்திருக்காது. இந்த வேல்யூஸ்லாம் செக் பண்ணுங்கள். நம்ம கொடுத்த அசம்ப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. 80% கரெக்டாக வந்திருக்கு. நம்மளோட அசம்ப்ஷன் கரெக்ட். அப்புறம் ட்ரேடர்ஸ், நம்மளோட வீடியோஸ் வந்து வியூஸ் நிறையா வரலை. எனக்கு தெரியும். நான் இதான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். எல்லாேருக்கும் டவுட் வரும். எல்லாம் எடிட் பண்ணி க்ரியேட் பண்ணி ரொம்ப இது பண்ணி அது மாதிரிலாம் போடுறாங்க. நான் வந்து என்னோடய அசம்ப்ஷன் படி தான் நான் போட்டேன். அது கரெக்டாக 80% 85% கிட்ட அது ரியலாக வந்துருச்சு. கரெக்டாக டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. அதனால் இப்போது என்னோட பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் வந்து கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் வந்து 3 டைப்ஸாக சொல்லுவாங்க. டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், அதுமாதிரி நிறையா சொல்லுவாங்க. என்னோடய அசம்ப்ஷன் படி டெக்னிக்கல் மட்டும்தான். டெக்னிக்கல் 80%க்கு ஒர்க் ஆகும். கண்டிப்பாக டெக்னிக்கல் அனலைஸ் மட்டும்தான். நான் இப்போ அசம்ப்ஷன் பண்ணுறது வரைக்கும் வந்து டெக்னிக்கல் அனலைஸ் மட்டும்தான். ஃபண்டமெண்டல் அனலைஸ் வந்து 15% வச்சுக்கலாம். பட் ஆனால் நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து டோட்டலாக வந்து டெக்னிக்கல் அனலைஸை வச்சு தான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். அதுவும் கரெக்டாக வந்திருக்கு. எஸ்டர்டே கூட நான் முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருந்தேன், லாங் போகும், அடுத்தது கீழே டவுன் ட்ரெண்ட் வரும். அதே மாதிரியே கரெக்டாக வந்துச்சு. இதுக்கப்புறமும் நம்ம நிறையா அப்டேட்ஸ் கொடுப்போம். நீங்கள் ரெகுலராக நம்ம வீடியோஸ் பாருங்கள். மார்க்கெட்டை செக் பண்ணி நீங்களும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸும் வேல்யூஸ்லாம் ப்ரைஸு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ETH USDT. ETH USDT இதில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, ETH USDTயில் நான் அனலைஸ் பண்ணது என்னென்னா, இப்போ மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் கண்டிப்பாக வந்து அப் ட்ரெண்டுக்கு வரும். அது எந்த ப்ரைஸில் வந்து ஸ்டாப் ஆகுனா கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு வரைக்கும் வரும். 2.453 அந்த வேல்யூஸ் வரைக்கும் கண்டிப்பாக டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். மார்க்கெட் கண்டிப்பாக அப் ட்ரெண்டுக்கு வரும். கீழே எவ்வளோ வரைக்கும் போகுன்றது வந்து அசீவ் பண்ண முடியல. பட் ஆனால் ஒரு 1 hour 2 hours வந்து கீழே டவுன் ட்ரெண்டில் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் ஈவினிங் போல் கண்டிப்பாக வந்து அப் ட்ரெண்டுக்கு தான் வரும் மார்க்கெட். ஸோ ட்ரேடர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். டவுன் ட்ரெண்ட் ஷார்ட் கொடுக்காதீங்க, பை மட்டும் கொடுங்க. கண்டிப்பாக மார்க்கெட்டு அப் ட்ரெண்டுக்கு தான் போகும். நேற்றுக்கு பார்த்த மாதிரியே அசீவ் பண்ண மாதிரியே கரெக்டாக ஆச்சு டார்கெட் எல்லாமே. இன்றைக்கி அதேமாதிரி தான் வரும். ஸோ ட்ரேடர்ஸ் எல்லாமே கவனமாக இருங்க. இன்னொரு காயின் பற்றியும் பார்க்க போகிறோம், XRP பொறுத்த வரைக்கும் இதில் ஒன்றும் பெரிய இது இல்லை, டார்கெட் இல்லை. பட் ஆனால் வந்து என்னோடய அசம்ப்ஷன் வரைக்கும் கரெக்டாக கண்டிப்பாக இந்த அளவுக்கு வரும். 2.1378 வரைக்கும் வேல்யூஸ் கண்டிப்பாக வரும். நான் வச்ச டார்கெட் இங்கே தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அப் ட்ரெண்டுக்கு இது வரைக்கும் டார்கெட் கண்டிப்பாக வரும். 2.1440 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரேடர்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட்டை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறதையும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா மார்க்கெட் வந்து டார்கெட்ஸ் எல்லாத்தையும் ரீச் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நேற்றுக்கே மிஸ் பண்ணியிருப்பீங்க பாதி பேர்.
அதே நான் சொன்ன மாதிரி அப் ட்ரெண்டுக்கும் போச்சு, டவுன் ட்ரெண்டுக்கும் நான் சொன்ன அளவு வேல்யூஸ் வரைக்கும் ப்ரைஸ் வரைக்கும் வந்துச்சு. ஸோ இந்த ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்கு இந்த வேல்யூ ப்ரைஸ் வரைக்கும் டார்கெட்டை ட்ரேடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரேடை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நான் 100% ஷுவராக சொல்கிறேன். மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த லெவல் வரைக்கும் வரும், இந்த ப்ரைஸ் வரைக்கும் ரீச் ஆகும். டவுன் ட்ரெண்டில் எவ்வளோ வரைக்கும் போகும்னு தெரியல, பட் ஆனால் அப் ட்ரெண்டுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் அடிக்கும். ஷுவராக சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரேடர்ஸ். அது மாதிரி அப்புறம் நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் யாரும் ஆனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் வரல, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ட்ரேடர்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நான் மேலும் வீடியோ போடலாம். இன்னும் நிறையா காயின்ஸ் இருக்குது, இன்னும் நிறையா அப்டேட்ஸ்லாம் நான் சொல்கிறேன், டிப்ஸ்லாம் சொல்கிறேன். இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் வந்து வீடியோ போடலாம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேடு நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேடு போடுங்க. நான் எஸ்டர்டே வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி ப்ரைஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்றைக்கி ட்ரேடு எடுங்க. இது முழுக்க என்னுடைய அசிப்ஷன், அது மற்றபடி எஜுகேஷன் பர்பஸ்க்காக எதுவும் இல்லை. உங்களோட ஓனாக நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேடு எடுங்க. சரிங்களா? பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.